ஈரானில் அரசுக்கு எதிராக புரட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்கு மீண்டும் மன்னராட்சிக்கு முன்னாள் இளவரசர் அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானில் 2500 ஆண்டு காலமாக நீடித்த மன்னராட்சி கடந்த 1979 ஆண்டு நடைபெற்ற ஈரானிய புரட்சி காரணமாக முடிவுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு ஆட்சிக்கு வந்த மத தலைவர் அயதுல்லா கமேனி ஈரானை இஸ்லாமிய குடியரசாக அறிவித்தார். அதன் பின்னர் அங்கு மத கட்டுப்பாடுகள் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் அரசு அமெரிக்காவுக்கு எதிரான செயல்பட தொடங்கியது. இதன் காரணமாக அமெரிக்கா ஈரானின் மீது ஏராளமான பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இதனால் அங்கு பெரிய அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஈரானின் நாணயத்தின் மதிப்பு கடுமையாக சரிந்துள்ளது. இந்த சூழலில் அந்நாட்டு அரசுக்கு எதிராக மக்கள் கடந்த 2 வாரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 2000த்திற்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் ஈரானின் கடைசி மன்னரின் மகனான முன்னாள் இளவரசர் ரேசா பஹல்வி ஒரு புரட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். தற்போது அமெரிக்காவில் வசித்து வரும் அவர் எக்ஸ் தளத்தில் ஈரானியர்கள் வீதிக்கு வந்து உங்கள் கோரிக்கைகளுக்காக அரசை எதிர்த்து முழக்கமிடுங்கள் என்று பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து ஏராளமானோர் வீதிகளில் கூடிய நிலையில் அங்கு மன்னராட்சிக்கான ஆதரவு குரல்களும் ஒலித்துள்ளன. ஈரானில் போராட்டம் அதிகரித்துள்ள சூழலில் நாடு முழுவதும் இணையதள சேவையை முடக்கி அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஈரானில் தற்போது ஆளும் அயதுல்லா அலி கமேனி அரசுக்கு எதிரான நடவடிக்கைக்கு எப்போதுமே அமெரிக்கா ஆதரவு அளித்தே வருகிறது. இத்தகைய நிலையில் தற்போது அங்கு மன்னராட்சிக்கு ஆதரவாக புரட்சி ஏற்பட்டால் அதற்கு அமெரிக்கா ஆதரவளிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் ஈரானில் மீண்டும் மன்னராட்சிக்கும் வாய்ப்பிருப்பதாகவே சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.